இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. அடி வாங்காம வந்துட்டு வாளுதான் இது. எழுத்து பிடிச்சா கைய பாத்து ரொம்ப அப்புறம் பீஸ் போட்டுக்குறோம் இந்த இடத்துல. நம்மளெல்லாம் அனுப்பி விட்டு கீழே நின்று அவ்வளவுதான். கத்தி கிராஸா போவாம தண்டி திருக்கி இந்த கத்தி வச்சுறதுக்கு அறுத்துருவோம். சுவரட்டிலாம் இருக்கு. தேங்க அப்பா. ஓகே கையை பார்த்து காட்டு. வெட்டு வாங்கி வெட்டு தூக்கி போட்டுறது. ஒரே தூக்கி போடு. போல அவசரமா இருக்கு பாரு. ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு. பாதி வாழை வெட்டிருக்காங்க வேற. எலும்பு இழுக்காத வெட்டிடட்டும். அதை பேச போடு. இந்த தாளம் தூக்கி போடலாம். 2 கிலோ வேணா மட்டும் வெட்டி போடவா. கட்டி இத்தனை எடுக்க மாட்டேன். பீஸ் போடும். பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த இது ஒண்ணு ஐநாறு. எலும்புடா கரும்புடா இருக்கு. குழம்புக்கு பூரா அதே அளவு போட்டா போதும். என்னக்கா கடல் உயிரினம் சொல்லுங்க. நான் சொல்றேன் இறாலு. அதுல என்ன சமைச்சு சாப்பிடுங்க. அது 5000 போடலாம் போடும். நமக்காக வாங்கடா. தூக்குன கையில டைம் இன்னொரு நேரம் எடுத்துட்டு வரேன். எங்க வருது கனவாக்கி இப்படிதானே வருது. தண்ணி நல்லா வடிச்சுட்டு பார்க்கல சின்னமா தெரியுதுடா. நல்லா கறித்துண்டு மாதிரியே இருக்கு பாருங்க. கொஞ்சம் நேரம் தாங்கி பிடிச்சிக்காது. வந்துடுறேன் நானு தூக்குறதுக்கு. புரியாதா? புளியம்பழம் உடைக்கும் போது எச்சு ஊறுதுடா. அப்படியே 70 என்னமோ இருக்கு தாத்தா. என்னமோ அருவாமனைதான் இருக்கு. கல்ல வச்சு கொண்டு போறானுங்க. புளியங்கோட்டையை நான் வச்சு காசு வாங்கிக்கிறேன். 2 பலகாரம் வாங்கிக்கிறேன். ஒரு பிரியாணி ஒரு சிக்கன் ரைஸ் போட்டு கொண்டாங்கடா வெங்காயத்தை. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். சீரகம் எடுத்துருவா. செக்கில் ஓட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். வெந்தயம், கருவேப்பிள்ளை, சின்ன வெங்காயம்,
நறுக்குன தக்காளி, பச்சை மிளகாய், நல்லா உரிச்சு இப்போ வந்துடுங்க. புளி கரைசல், தனிச்சு விட்டு அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, கல்லுப்பு, நறுக்கிய அலசின திருக்கை. நல்லா எங்கிட்டும் போகிற மாதிரி. நீ கிழக்கு தள்ளு, நீ மேற்கு தள்ளு. நீ சாப்பிட போறோம் சோத்துல. முணுக்கின மிளகுத்தூள், யார் வந்தது? நம்ம வெளியே போனா எப்படி தெரியுதோ அவங்க அப்படியே அப்படியே இந்த சரியா தீரமா வருவாள. உப்பு சாறு, கரண்டி எடு. குடிச்சு குளிப்பாடுறா. தள்ளி பிடிச்சிக்கிறாடே. ஏமா எடுக்கிறவங்க கையில் சுத்துக்கிறாத. என்ன மறுபடியும் வேக வச்சுட்டு விழுவுற? நீ வந்துட்ட. குழம்பு கொதிக்கும் போது திருக்க வாசனை கும்முன்னு இருந்துச்சு. நல்லா மீன் நிறையா வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு மீன், எனக்கு வறுத்த மீன் ஒன்று கொண்டாப்பா. பீஸ் வந்துருச்சு. சாப்பிட்டீங்களா? 2 நாளைக்கு சுண்டை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்ல முரட்டு திருக்கைய துண்டு துண்டா நறுக்கி அலசி எடுத்து வச்சுட்டு மசாலா பூரா அம்மியிலையே அரைச்சி எடுத்து நல்லா புளியை கரைச்சி ஊற்றி செஞ்ச இந்த திருக்க மீன் குழம்பு வேற லெவல் டேஸ்ட்டு. அதோட கொஞ்சம் திருக்க மீன் எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா முருகலாக வறுத்து எடுத்து அந்த திருக்க துண்டை கடித்து சாப்பிடும்போது அடடா, திருக்க மீன் குழம்புக்கும்
திருக்க வறுவலுக்கும் சாப்பாடு அள்ளுது. ஒரு புடி பிடிச்சாச்சு. இந்த குழம்பா நாளைக்கு சுண்ட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். மறுநாள் சுண்ட